ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் அழகி. உங்கள் குழந்தைகள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவங்கள பற்றி தாங்க இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். பொதுவாக நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னா முதல்ல வர பதில் என்னது? என்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான்னு. அதுக்கப்புறம்தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையே யோசிப்போம். இன்னும் சொல்லப்போனால் நமக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை ஏது? அவங்க இல்லாத வாழ்க்கைன்னு ஒன்று நமக்கு இருக்கா என்ன? அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நம்ம குழந்தைகள் விஷயத்தில் சின்ன சின்ன கவனக்குறைவு தான் பெரிய பாதிப்பை கொண்டு வந்து விட்டுடும். சாலையில், அதாவது ரோட்டில், நிறைய பேருக்கு தூய தமிழ் சொன்னால் புரியாது, அதனால அப்படி சொன்னேன். ரோட்டில் சின்ன குழந்தைகளை நாம் கூட்டிகிட்டு செல்லுறப்ப நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அவங்க சேஃப்டியாக இடது பக்கம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெரியவங்க போயிட்டு குழந்தைகளை வலது பக்கம், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ரோட்ஸ் இருக்கிற சைடு கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு செல்வாங்க. இதனால் பெருசாக என்ன தப்பு நடக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பையன் 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் அம்மாச்சி அவனை அவங்களோட ரைட் ஹேண்ட் சைடு வலது கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க சேஃப்டியாக லெஃப்ட் சைடு இடது பக்கம் போனாங்க. இவன் ரோட்டில் இருக்க சைடில் நடந்துட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு கார் வந்து வேகமாக மோதினதால அந்த பையன் ஸ்பாட் அவுட்டு. அந்த குழந்தைக்கு அப்போ வயசு 5 இருக்குங்க. தர்பூசணி சாப்பிட்டுட்டே வந்திருக்கான். பாவம், அவன் பெற்றோர்கள் அந்த சோகத்திலேருந்து திரும்ப பல வருஷம் ஆச்சு. அந்த பையனோட ரத்தம் ரோட்லேருந்து மறைய பல நாட்கள் ஆச்சு. என்னை ரொம்ப ரொம்ப பாதித்த விஷயம் அதுங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ பேரண்ட்ஸ்கிட்ட நான் நின்று சொல்லியிருக்கேன், லெஃப்ட் சைடு பிடிச்சி கூட்டிகிட்டு போக சொல்லி. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட், அதாவது இடது கையில் தான் பிள்ளைகளை பிடிக்கணும். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கீப் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதற்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம வெளியே போகும்போது லெஃப்ட் சைடு தான் போகணும். அதே போல் குழந்தைகளை எக்காரணம் கொண்டும் ரோட்டில் விளையாட விடாதீங்க. ஒரு இழப்பு நடந்து முடிஞ்ச பிறகு அதை நம்மால் எக்காரணம் கொண்டும் மீட்டு கொணர முடியாது என்று கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ்.